ஹலோ மக்களே! நான் உங்க வேதஹரி வின்ஸ். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் யூசர் ரிவ்யூ ஆஃப் Intel i9-3900K ப்ராசஸர். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2022ல லான்ச் ஆச்சு. நான் வந்து 2023ல தான் பை பண்ணேன் ஜூலைல. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் கோர்ஸ் 24 இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8, எஃபிஷியன்ட் கோர்ஸ் வந்து 16. டோட்டலா 32 த்ரெட்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இதோட ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சி வந்து பார்த்தீங்கன்னா, 5.80 கிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். அண்ட் 32 எம்பி ஆஃப் கேட்சும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராசஸரோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ப்ராசஸர் எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் குடுத்துச்சா? அப்படி குடுத்தா அந்த ப்ராப்ளத்த Intel எப்படி சால்வ் பண்ணாங்க? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா டெக்னிக்கலா ரிவ்யூ பண்ண நெறைய பேர் இருக்காங்க. ஒரு யூசரா ரிவ்யூ நான் சொல்லப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த CPU வாங்கிட்டு எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லங்க. 2 மந்த்ஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, சிபியூல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன அப்டின்னா, சிபியூ ப்ராப்ளம் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு ப்ராசஸர் வாங்குன ஒரு சில வாரங்கள்லயே வந்துச்சு. ஒரு சில பேருக்கு 6 ஆர் 8 மந்த்ஸ் வரைக்கும் கூட டைம் எடுத்துச்சு. எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ்ல இது தெரிஞ்சுச்சு. என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, ஒரு சில குறிப்பிட்ட கேம்ஸ் மட்டும் ஒரு 100 ஆஃப் கேம்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அவுட் ஆஃப் வீடியோ மெமரி அப்படிங்கிற எரர காமிச்சு கிராஷ் ஆகும். ஸோ வீடியோ மெமரின்னோனே எல்லாருமே ஜிபியூவ தான் நெனைப்பீங்க. ஆனா, இது ஜிபியூல பிரச்சனை கிடையாது. இது வந்து சிபியூ ப்ராப்ளம். அண்ட் இதுல என்ன ஹைலைட் அப்டின்னா, அந்த கோர்ஸ்ல நீங்க ஏதாச்சும் ஒரு கோர மட்டும் லோயர் பண்ணிட்டு, இந்த டியூன் அப் மூலமா லோயர் பண்ணிட்டு, நீங்க விளையாண்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ப்ராசஸர் ப்ராப்ளம் தான் அப்படி தான் கண்டுபிடிச்சோம். ஸோ Intel வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட கார்ட்ஸ் மட்டும் நாங்க லான்ச் பண்ணதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னு சொன்னாங்க. ஸோ தட் அவங்களே அக்ரி பண்ணி, அவங்களே வாரண்டியும் கிளைம் பண்ணிட்டாங்க. விச் இஸ் குட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொன்ன 1 வீக் கரெக்ட்டா 7 டேஸ்ல எனக்கு ப்ராசஸர் ரீப்ளேஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. நம்ம இன்னொருத்தர் அண்ணன் இருக்காரு. அவர மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 மாசம் இழுக்காம 1 வீக்ல நமக்கு கரெக்ட்டா பண்ணி குடுத்தாங்க Intel. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் சூப்பர் Intel. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, இது பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனா சொல்றேன். Intel i9-3900K நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தீங்க அப்டின்னா, இனிஷியல் லான்ச்ல வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு சில்வர் கலர் பிளேட், சர்க்கிள் பிளேட் மாரி ஒண்ணு வச்சு அதில தான் குடுப்பாங்க பாக்ஸு. பாக்ஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வரது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலான பாக்ஸ். இப்போ வர நார்மலான பாக்ஸ் மாத்திட்டாங்க. ஸோ நான் வாங்குனப்ப அந்த சர்க்கிள் இருந்துச்சு. பட் ஆனா அவங்க வாரண்டி கிளைம் பண்ணும்போது அந்த சர்க்கிள வாங்கிக்கிட்டு நார்மல் பாக்ஸ்ல உள்ள புது ப்ராசஸர் தான் குடுத்தாங்க. புது ப்ராசஸர் குடுத்துட்டாங்க. ஸோ அந்த சர்க்கிள் போயிருச்சுங்க. பார்க்க அழகா இருந்துச்சு. ஆனா இந்த ரீப்ளேஸ்மென்ட்ல அது போயிருச்சு. இட்ஸ் ஓகே. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் நல்லா ஒர்க் ஆகுது. பாக்ஸ் தான் அது. இருந்தாலும் சொல்றேன். வச்சுக்க நல்லா இருக்கும்ல. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லியே ஆகணும். என்ன அப்டின்னா, Intelனாலே புரொடக்டிவிட்டி தாங்க. உண்மையிலேயே வொர்க் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஸோ புரொடக்டிவிட்டிக்கு போறீங்க அப்டின்னா, Intel போயிருங்க தயவு செஞ்சு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் ஜிபியூ வந்து நமக்கு UHD கிராபிக்ஸ் 770 குடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டடுக்கு சூப்பரா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா பிரீமியர் ப்ரோல ஜிபியூ ப்ராப்ளம் ஆச்சுன்னு நான் வீடியோ போட்டேன். அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லல. பட் ஆனா ஜிபியூ இல்லாம நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பிரீமியர் ப்ரோல. அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிபியூ எந்த ஒரு ப்ராப்ளமும் குடுக்கல. அண்ட் ஆல்சோ Intel வந்து அந்த அட்வான்டேஜ் Intelக்கு இருக்கு. ஸோ நீங்க வீடியோ எடிட்டரா இருந்தீங்க அப்டின்னா, கோயிங் வித் Intel இஸ் பெட்டர் தேன் பெட்டர். அண்ட் ஆல்சோ பெஞ்ச்மார்க்கிங் பொறுத்தவரைக்கும் பாஸ்மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் த்ரெட் ரேட்டிங்ல 4629 ரேட்டிங்கும், மல்டி த்ரெட் ரேட்டிங்ல 59239 வாங்கியிருக்கு. ஸோ என்னோட பர்ப்போஸ் மெயினா கேமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங், தென் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறதுனால, எனக்கு Intel கிட்ட இருந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. கேமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அந்த இனிஷியல் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு நெறைய கேம்ஸ் வந்து கிராஷ் ஆகுது. பட் ஆனா அவங்க Intelலே அத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதுக்கான சொல்யூஷன் அவங்களே குடுத்தாங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க நம்பி தைரியமா இத வாங்கலாம். சிபியூஸ் எல்லாமே ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கேமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங்கிறனால நமக்கு ஜிபியூ பத்தி நெறைய நாலேட்ஜ் நமக்கு தேவைப்பட்டதுனால, நம்ம ஜிபியூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஆனா சிபியூ வீடியோ ஏன் இவ்வளோ சின்னமா இருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல அவ்வளவா இஷ்யூ குடுக்கல Intel, Nvidia மாரி. அண்ட் ஆல்சோ செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங்கிறனால நம்மளால ப்ரொடக்டிவிட்டி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் பேச முடியும். நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம பேசக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னோட யூசர் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா உங்க ஃப்ரெண்ட் சொல்ற மாரி தான் இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலாலாம் இருக்காது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு, புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டின்யூ பண்ணுங்க. இன்னொரு ஆசமான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய் மக்களே! பாய்.